ரவை கச்சாயம் செஞ்சுருக்கீங்களா? அப்படி செஞ்சதில்ல அப்படின்னா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவை அரை கப்பு, சர்க்கரை அரை கப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறணும். அந்த ரவை நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து அது கூட கொஞ்சம் மைதா மாவு கலந்துக்கலாம். மைதா மாவு எதுக்காக அப்படின்னா ரொம்ப தனியாட்டம் இருந்துச்சு அப்படின்னாக்கா மாவு வந்து எண்ணெயை இழுத்துரும். அதனால் வந்து அதை கொஞ்சம் திக்னஸ் ஆக்கிறதுக்காக மைதா மாவு கலந்தாச்சு. அது கூட 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். கூடவே வந்து சமையல் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். சமையல் சோடா போட்டாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ள மேலே முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் போடுறது. சமையல் சோடாவும் ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை போட்டுக்கலாம். கூடவே தேங்காய் பூ இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் பூ போடலை, ஆனால் நீங்கள் தேங்காய் பூ இருந்தால் போட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுமே மாவை வந்து கிள்ளி போட்டுடலாம் எண்ணெயில். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா நாலா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடணுங்க. பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ரவை கச்சாயம் வந்து நல்லா செவந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. செவந்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.